Very good morning everyone. Myself Yuva Rajarajan. லாஸ்ட்டாக பார்த்துருந்த ரெப்போ ரேட் வீடியோவில் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் சம்மந்தமான வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் சம்மந்தமான வீடியோ தான் இது. அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐக்கும் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கும் நடுப்புற இருக்கிற எல்லா ரேட்ஸுமே இதில் சொல்லிடலான் இருக்கேன், தனித்தனி வீடியோ வேண்டான்னு சொல்லிவிட்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரெப்போ ரேட்டோட ஆப்போசிட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஸோ இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது என்னென்னு புரியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். கமர்ஷியல் பேங்க் அப்படின்றது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நாம் பணம் போய் டெபாசிட் பண்ணுறோம், நம்ம லோன் வாங்குறோம் இல்லைங்களா, இந்த பேங்க்ஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் கவர்மெண்ட் பேங்க்ஸ் ஆர் நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ்ன்னு இருக்குது, எஸ்பிஐ, இந்தியன் பேங்க்லாம். ப்ரைவேட் பேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் எல்லாம். பட் இது எல்லாமே என்னென்னு சொல்லுவாங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் சென்ட்ரலில் இருக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா, சென்ட்ரலில் இருக்கிற ஒரு பேங்க்கோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியா ஃபுல்லாக இருக்கிற சென்ட்ரல் பேங்க் இதுதான். ஸோ ஆர்பிஐ வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேங்கர்ஸ் பேங்க்குன்னு சொல்லுவாங்க. அதாவது பேங்க்குங்களுக்கெல்லாம் ஆர்பிஐ வந்து பேங்க். அதாவது நம்மளை மாதிரி ஒரு சாதாரண குடிமகனுக்கு எப்படி ஒரு பேங்க் இருக்கோ அந்த மாதிரி பேங்க்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேங்காக இருக்கிறது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ரெப்போ ரேட்னால் என்ன நம்ம பார்த்துருந்தோம், கடன் பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட வாங்குற கடனுக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் தான் வந்து ரெப்போ ரேட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த ரெப்போ ரேட்டுன்றதை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் லோன்ஸ், அதாவது குறுகிய கால கடன். இது குறையும் போது என்ன ஆகும், பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து நிறைய கடன் வாங்கி அதை வந்து பொதுமக்களுக்கு அதை கொஞ்சம் அதிகமான வட்டிக்கு வந்து கொடுப்பாங்க, சரிங்களா. அதனால தான் இப்போ குறைச்சப்போ வந்து லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம், சரிங்களா. ஸோ ரெப்போ ரேட்னா என்னென்னு புரியுது இல்லையா. ரெப்போ ரேட்னா ரீபர்ச்சேசிங் அக்ரிமெண்ட். அதாவது பேங்க் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஆர்பிஐ கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் இதை திரும்ப வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்குவாங்க. அதாவது கொள்ளையற்றல் பணயமாக கொடுப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வாங்குற ஷார்ட் டேர்ம் லோன் தான் ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆர்பிஐ பேங்க்கிட்டேருந்து வாங்குற பணம் இல்லை பேங்க்ஸ் வந்து அவங்க கையில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற மணியை ஆர்பிஐயில் டெபாசிட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட், சரிங்களா. இப்போது இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எப்போவுமே எப்படி இருக்குன்னா ரெப்போ ரேட்டோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ தான் வந்து மணி லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும், அதாவது பணப்புழக்கம் கொஞ்சம் எக்கனாமியில் நிறைய இருக்கும், சரிங்களா. இப்போ பேங்க்கில் எக்ஸஸாக மணி இருக்குது அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அதை கொண்டு போயிட்டு ஆர்பிஐயில் டெபாசிட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு கொடுக்குற அந்த இன்ட்ரெஸ்ட்டோட பேர் தான் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட், சரிங்களா. இது இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது, ஓவர் நைட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓவர் நைட் ரேட்னா என்னென்னா வித்தின் த பேங்க்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கிப்பாங்க, கொடுப்பாங்க, சரிங்களா. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் ஆர்பிஐ கிட்டேருந்து வாங்குறது கிடையாது. ஓவர் நைட் ரேட்டுன்றது ஒரு பெரிய பேங்க் ஒரு சின்ன பேங்க்கு கடன் கொடுக்கலாம், அதாவது ஒரு சின்ன பேங்க் ஒரு பெரிய பேங்க்கிட்டேருந்து கடன் வாங்கிக்கலாம், அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட் அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ரேட்னா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் லோன்ஸ்க்காக கொடுக்குறது. பட் பேங்க் ரேட்டுன்றது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் லோன்ஸ், அதாவது அதிக தவணை செலுத்த வேண்டிய ஒரு கடன், ஒரு 5 வருஷத்துக்கு அந்த மாதிரி வாங்குறதெல்லாம் வந்து நம்ம லாங் டேர்ம் லோன்ஸ்னு சொல்லலாம். இப்போது பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து அந்த மாதிரி வாங்குகிற லாங் டேர்ம் லோனுக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பேங்க் ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்ஸ் எதையும் வாங்க மாட்டாங்க. அதனால் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். நீங்களே பார்க்கலாம், நாம் நார்மலாக ஒரு பேங்க்கில் கடன் வாங்க போகிறோம்னா செக்யூரிட்டிஸ் கொடுத்து வாங்குகிற கோல்டெலாம் நீங்கள் கொடுத்து வாங்குகிற கடனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே செக்யூரிட்டிஸ் வந்து கொஞ்சம் கொடுக்காமல் வாங்குகிற கடனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிஸ் வந்து இன்வால்வ் ஆகுது, அதனால் அது எப்பவுமே யூஸ்வலாக வந்து கம்மியாக இருக்கும். பட் பேங்க் ரேட் வந்து அந்த செக்யூரிட்டிஸ் இன்வால்வ் ஆகிறதுனால இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதான் ஆர்பிஐக்கும் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கும் இடையில் இருக்கிற ரேட்ஸு, இது எல்லா விஷயங்களும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கு கையில் எவ்வளோ அமௌண்ட் கம்பல்சரி வச்சுருக்கணும் ரிசர்வில் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இவ்வளோ வச்சுருக்கணும்னு சொல்கிறது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எல்லா பேங்க்கும் கம்பல்சரி இவ்வளோ காசு கையில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பர்சன்டேஜ் ஆஃப் மணி வந்து பேங்க் வந்து கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும், அதை வந்து வெளியில் வந்து கொடுக்கக்கூடாது, சரிங்களா. ஸோ இதுதான் ஆர்பிஐக்கும் பேங்க்ஸுக்கும் நடுப்புற இருக்கிற ரேட்ஸு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஃபர்தராக என்ன வீடியோஸ் வேணுன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து நான் போடுறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.